மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்போதும் ஒரே மாதிரி தோசை இட்லின்னு பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்டு பாருங்கங்க. நம்ம ராகி அடை பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி கோதுமை மாவில் தேங்காய் அடை பண்ணியிருக்கேன். தேங்காய் ரொட்டின்னு சொல்லலாம், அடைன்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராகிட்டு தேங்காய் ரொட்டி பண்ண போகிறாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் ரொட்டி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் ரொட்டி வந்து. இதுக்கு சைடு ஸ்டார்ட்டு தேங்காய் சட்னி வைக்கலாம், இல்லை கார சட்னி வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி வச்சு தேங்காய் ரொட்டி பண்ண போகிறாங்க. ரொம்ப ஈஸி, காலையில் எளிமையான முறையில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஜாஸ்தி பொருளே தேவையில்லைங்க. வெங்காயம், நமக்கு பச்சை மிளகாய், இஞ்சி இருந்தாலே போதும். நம்ம தேங்காய் துருவல் இருந்ததுன்னா சட்டுன்னு பண்ணிடலாங்க 5 நிமிஷத்தில். தோசை மாவு, இட்லி மாவு நேரத்தில் இந்த மாதிரி தேங்காய் ரொட்டி பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போதும் ஒரே மாதிரி பண்ணி கொடுக்காம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே தேங்காய் ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் ரொட்டிக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் துருவி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மல்லித்தழை, வெங்காயங்க எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபேனை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காயில் நமக்கு எண்ணெய் நிறைய இருக்கும். அதனால் கொஞ்சமாக நம்ம வதக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு 1/2 டீஸ்பூனுங்க, உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன். நல்லா பொரியட்டும். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இஞ்சி துருவின இஞ்சியை போட்டுக்கிடலாம். துருவி போட்டுக்கோங்க, இல்லை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 2 மிளகாங்க. இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கணும். மிளகால இஞ்சியில் உள்ள காரம் போயிடுங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் மட்டும் 2 வெங்காயங்க, பெரிய வெங்காயம்னா 1 போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு, உளுந்தம் பருப்பு எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு அப்புறமா தேங்காய் துருவலை போடணுங்க. தேங்காய் துருவல் வந்து வதக்கக்கூடாது, அப்படியே போட்டு நம்ம கிண்டி நம்ம இறக்கிடணும். இது கூட மல்லித்தழையும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. சப்பாத்தி மாவு பிசையும் பாருங்கள், அந்த பேஷனில் நம்ம தட்டிடலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. மாவு பிசையதுக்கு இதில் ஆட் பண்ணிடலாங்க. இந்த சூட்லேயே தேங்காய்லாம் வதங்கிரும். அதனால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணுங்க. அதில் வதக்குனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்காது. இப்போ மாவு ஆட் பண்ணிடலாங்க. நம்ம ஒரு 3 பேர் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி எடுக்க போகிறேன். மாவு போதுமான அளவுக்கு எடுத்தாச்சு. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணணுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். எப்போதும் ஒரே மாதிரி சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டா போர் அடிக்குங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிடுங்க. இது கூட நீங்கள் முருங்கை இலை போட்டனாலும் போட்டுக்கலாம். ராகி அடை பண்ணுவோம் பாருங்கள், அதே மாதிரி இது கோதுமை அடைங்க.
நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ ஊற வச்சுக்கிடலாம். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே சட்னிக்கு அரைச்சிக்கிடலாங்க. சட்னிக்கு வந்து ஒரு 4 பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பவுல் தேங்காய்ங்க. கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. அப்புறமா உப்புங்க. சட்னி தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிடலாம். நல்லா அரைச்சாச்சுங்க சட்னியை. ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். சட்னி இந்த மாதிரி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரை கழுவி விடுங்க. ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது. அடை தோசை பணியாரத்துக்கெலாம் தண்ணி போல் இருக்கக்கூடாதுங்க. திக்காக தான் இருக்கணும். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு தாளசம் பண்ணிக்கிடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. ஒரு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், ரெண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. தாளசம் ரெடி ஆயிடுச்சு. சட்னியில் ஆட் பண்ணிடலாம். சட்னி ரெடி. எம்மி எம்மி சட்னி ரெடிங்க. தேங்காய் ரொட்டியை போட்டு எடுத்துக்கிடலாங்க. மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வாழை இலை வச்சு தட்டி எடுத்துக்கிடலாங்க. நம்ம பட்டர் சீட்டு அல்லது வாழை இலை எதுலனாலும் வச்சு தட்டிக்கிடலாம். இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு வாழை இலையை மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடணுங்க. கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க இலையில். அப்போ தான் ஒட்டாமல் கிடைக்கும். எண்ணெய் தடவியாச்சு. நம்மளுக்கு சின்ன சைஸ் வேணா சின்ன சைஸில் எடுத்துக்கணும், பெரிய சைஸில் வேணா பெரிய சைஸில் எடுத்துக்கணும். இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து இலையில அப்படி தட்டணுங்க. நல்லா நைஸாக தட்டணும். ஒன்று போல் ரவுண்ட் ஷேப்பில் நைஸாக தட்டிக்கங்க. ராகி அடைக்கு நம்ம தட்டுவோம் பாருங்க, அதே மாதிரி தட்டிக்கணும். தட்டி எடுத்தாச்சு. நம்ம அப்படியே எடுத்து தோசை தவாவில் போட்டுடணுங்க. தோசை தவா அடுப்பில் வச்சுக்கிடலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தவா அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம தடவி விடணும். தோசையாக இருந்தாலும் சரி சப்பாத்தியாக இருந்தாலும் இந்த மாதிரி தடவிட்டு போடுங்க. சூப்பராக வருங்க. இப்போ கல்லுக்கு ஹீட் ஆகட்டும். நம்ம ரொட்டியை போட்டுக்கலாம். கல்லுக்கு ஹீட் ஆயிடுச்சுங்க. நம்ம தோசை தவாவில் போட்டுக்கலாம். அப்படியே கொண்டு போய் கிட்ட கொண்டு போய் அப்படியே போட்டுடணுங்க. தானாக அப்படியே விட்டுரும் உங்களுக்கு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும், நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
திருப்பி போட்டாச்சுங்க. அட்டகாசமாட்டு தேங்காய் ரொட்டி ரெடிங்க. தேங்காய் ரொட்டின்னு சொல்லலாம், தேங்காய் அடைன்னு சொல்லலாம். அப்படியே திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரே சைடு போட்டிங்கன்னா உங்களுக்கு மொந்துன்னு ஆயிடுங்க. திருப்பி திருப்பி போடணும். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். பார்க்கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க. நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம எடுத்துக்கிடலாம். சூப்பராகிட்டு போட்டாச்சுங்க. அடுத்தது ஒன்று தட்டி போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு சப்பாத்தி போட்டுக்கலாம். கையில் ஒட்டத மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கங்க. ரவுண்ட் ஷேப்பில் தட்டினீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க. இல்லை உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரல, ரவுண்ட் ஷேப்பில் தான் வேணும் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியை போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தட்டியாச்சுங்க. ரொம்ப ஈஸிங்க பண்ணுறது. தோசை தவாவில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. திருப்பி போட்டாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் வேக வேக நம்ம திருப்பி திருப்பி போட்டுவிடணும். போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு. ரொட்டியும் சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கணுங்க. எம்மி சப்பாத்தி ரெடிங்க. வாங்க சாப்பிட்றதுக்கு எல்லோரும். இது கூட நம்ம சட்னி சேவ் பண்ணிடலாம். சூப்பரான சட்னியும் சப்பாத்தியும் ரெடி. நல்லா சாஃப்டாக இருக்குங்க சப்பாத்தி. சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. சும்மாவே சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ரெசிபியில் சந்திப்போம். பாய்.